இரவில் பாவியனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து தொடங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேட்டை என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுமெனே. இதான் வரலாறு. இதுதான் வரலாறு. மற்ற ஞானிகள் பட்டியத்தார் சித்தர் ஞானிகள் என்ன பண்ணாங்க? அவங்க போய் இறைவனை தேடி போறதுக்கும் அந்த வேலையை தான் செஞ்சாங்க. வள்ளலார் ஒருத்தர் மட்டும்தான் எந்த வேலை செய்யறாரு? நான் பெற்ற நெடும் பேற்றை என் போல் உலகம் பெறுதல் வேண்டுமே. அப்ப அந்த வித்தியாசத்தை நாம ஐயா அவர்கள் அழகா இந்த நூல்ல தலைமையுடைய எளிமையா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பாடலே மிக சிறந்த அகச்சான்று. வள்ளல் பெருமானார் இந்த உலகம் எப்படி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ் என்று சொன்னது போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னது போல இப்ப இந்த தலைப்புக்கு வரணும். வள்ளலார் யாருன்னு போட்டு ஒரு கேள்விக்குறி. இந்த தலைப்பு யார் கொடுத்தது தெரியுமா உங்களுக்கு? கொடுத்தவர் வள்ளலார். வள்ளலாருடைய முதல் 4 திருமுறைகளை ஆய்வு செய்து அதை படிப்பிலே கொண்டு வருவதற்காக தோழூர் வேலாயுதனார், இருக்கும் ரத்தினம், வேலூர் பத்மநாபன் இவங்க 3 பேர் இன்னும் சில நண்பர்கள் அடங்கிய குழுப்பை வள்ளலாருக்கு அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி மறுக்கிறார். திருமுக அவர் எழுதுறாங்க, பதில் திருமுக இவங்க எழுதுறாங்க. திருமுகம்னா கடிதம். அடம்பிடிச்சு தவம் இருந்து விரதம் இருந்து அனுமதி வாங்கிடுறாங்க. வாங்கி அந்த நூலுக்கு இந்த மாதிரி முகப்பு அட்டை போடணும். அந்த அட்டையில வள்ளலார் படம் போடுறதுலாம் வள்ளலார் அப்ப ஒத்துக்கல. அவருடைய பேரை ஒரு குழு உட்கார்ந்து முடிவு பண்ணுது. அப்ப வள்ளலார் எப்படி இருக்கிறாரு? அருள் வடிவமாக இருக்கிறார். வள்ளலார் எப்படி இருக்காரு? ஜோதி பிரகாசமாக இருக்கின்றார். வள்ளலார் எப்படி இருக்கின்றாரு? கருணையும் அன்பையும் பணிவையும் பாசத்தையும் உயிர் இரக்கத்தையும் வாயில் வழங்குகின்ற வள்ளலார் இருக்கார். அப்ப அவங்க ஒரு பேர் இருக்கிறாங்க. அந்த 4 திருமுறைகளுக்கு என்ன பேர் சொன்னா திரு அருட்பிரகாச வள்ளலார் எழுதிய முதல் 4 திருமுறைகள் என்று. அப்ப கேட்கிறார் வள்ளலாரு, இதுல ஏதாவது பேர் போட்டிருக்கீங்க இந்த நூல்ல, அது யாருன்னு கேட்கிறார். அப்ப வள்ளலார் யார் என்று வள்ளலாரை கேட்கிறார். அவருக்கு தன்னை சாமின்னு சொல்றதும் பிடிக்காது, அடிகளார்னு சொல்றதும் பிடிக்காது, வள்ளலார்னு சொல்றதும் பிடிக்காது. அவருக்கு பிடிச்ச ஒரே பேரு சிதம்பரம் ராமலிங்கம். சிதம்பரம் ராமலிங்கம் என்று சொன்னால் சிற்று அம்பலம், சிற்று அம்பலம், வெளிக்குள் வெளிக்கடந்த ராமலிங்கம் என்றுதான் தன்னை அழைத்துக் கொள்வார். சரி, வள்ளலாருக்கு நம்ம பேர் பட்டத்தை வள்ளலார் யாருன்னு ஐயா அவர்கள் கடுமையா உழைத்து பல ஆய்வுகளை செய்து அவருக்கு அற்ப ஆராய்ச்சியாளர் பேர் மிக சரிதான். அதுல நமக்கு எல்லாம் தெரியும் வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு, பிறந்தது வாழ்ந்தது, இது வேணாம் புதிய செய்திகள். ஒரு நூலை திறனாய்வு செய்கின்ற பொழுது நான் என்கிட்ட என்னுடைய கல்லூரி பேராசிரியர் கல்யாணி கிட்ட இருந்து ஒரு கொத்திக்கிற ஒரு பழக்கம். ரிவர்ஸ் இருந்தா புத்தகத்தை படிப்பேன், பின்னாடி இருந்துதான் படிப்பேன். அப்பதான் எனக்கு அதனுடைய ஒரு முழுமைத்தன்மை கிடைத்த மாதிரி இருக்கும். அப்ப வள்ளலாரை பற்றி நாம என்ன சொல்றோம், வள்ளலார் யாரு நாம என்ன சொல்றோம் விட வெள்ளைக்கான துறை வள்ளலாரை பத்தி என்ன சொல்லியிருக்கான் அது இங்க மிக மிக முக்கியம். அதை ஐயா அவர்கள் திறனாய்வு செய்து வெளியிட்டிருக்கிறார். ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தினுடைய இங்கிருந்து வேலூர் வரைக்கும் போவோம். ஜில்லா கலெக்டர் சொல்லுவாங்க. அந்த ஜில்லா கலெக்டர் ஜே.எச். காஸ்டி என்பவர் வள்ளலாரை பற்றி ஆய்வு செய்து வெள்ளக்கார துறைக்கும் இப்ப நம்ம சன்மார்க்கத்துல பலவிதமான கருத்துக்கள் இருக்கு போது வருது. மொத்தத்திற்கும் ஒரு சன்மார்க்க கருத்துக்கள் உண்டு. ஆனா வெள்ளக்காரனுக்கு சன்மார்க்க கருத்துக்கள் கிடையாது. அவருக்கு ஒரு ஆய்வு, இவர் யாரு, அப்ப ஒரு வள்ளலார் யார் அவர் ஆய்வு செய்கின்ற பொழுது அவர் நிறுவன அனைத்து இடங்களுக்கும் போறாங்க.
அரசாங்கத்தினுடைய பதிவு. அனைத்து இடங்களுக்கும் போய் அருள் நெறியை உலகத்திற்கு முதலாக சொன்னவர் வள்ளலார் குறிப்பிட்டார். அருள் நெறியை உலகத்திற்கு முதல் யார் சொன்னது? பக்தி நெறியை சொல்லியிருக்காங்க. ஆனா அருள் நெறியை உலகத்திற்கு சொன்னவர் வள்ளலார். அவர் ஏற்படுத்திய ஞான சபை என்பது வழக்கமான கோயில் அல்ல. அங்கு வழிபாட்டு முறையில் முற்றிலும் மாறுபட்டவை. அப்ப வள்ளலார் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று ஆய்வு செய்கிறார்கள். நாம எந்த மாதிரியான வாழ்க்கை வாழறோம்? எடுத்துக்க நிறைய ஒப்பீடு இருக்கு. வள்ளல் பெருமானார் அருள் அனுபவ வாழ்க்கையை வாழ்ந்தார். நாம பொருள் அனுபவ வாழ்க்கை வாழ்றோம். இது வித்தியாசம். இது சொல்வது யார்? வெள்ளக்காரர் துறை ஜேகிஸ் கார்சி. அதை அரசு அறிக்கையாகவே இன்னும் நிறைய அவருடைய வார்த்தையில ஸ்ரீ ராமலிங்கம் அடிகளார் உலகத்திற்கு சொல்லியிருக்காரு. ஜீவ தயவு ஒரு விஷயத்தையுமே ஆய்வு பண்ணி அந்த ஜேஎஸ் கார்சி அவர்கள் அரசாங்கத்தினுடைய அறிக்கையாக 1874 வள்ளல் பெருமானார் திருக்காப்பிட்டுக் கொள்கிறார். 1872 ஞான சபையை நிறுவுகின்றார். 1873 தேவதேசத்தை கோலத்திற்கு அளிக்கின்றார். 22 ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அவர் சரியாக தன்னை திட்டமிட்டுக் கொண்டு மௌன விரதம் உபவாச விரதம் இருக்கின்ற வள்ளல் பெருமானார் அதிகமா பேசுற இந்த 6 மாதம் அப்படி பேசும்போது அந்த பேருபதேசத்தை உலகத்திற்கு அளிக்கின்றார். அந்த பேருபதேசம் தான் வள்ளலாருடைய இறுதியான அறிக்கை. அந்த பேருபதேசத்தை கொடுத்துவிட்டு 30/1/1874 அவர் அம்மா மணியரசி அழகா சொன்னாங்க, தீப விளக்கு எடுத்து ஆராதனை செய்யுங்கள். அதுக்கு முன்னாடி சில வரிகள் சொல்றாரு. அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மண் சார்பு தீர்த்தேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசு. இந்த 4 வரி இது நம்முடைய சிறையார் மிக அருமையா மிக எளிமையா இதை விட எளிமையான முறையில் மக்களுக்கு யாரும் எழுதியும் காட்ட முடியாது, சொல்லியும் காட்ட முடியாது. இருள் மருள் பெரும் அருள் வள்ளலார் வகுத்து கொடுத்த வழி. அது சொல்ற மறுத்து கடந்து மருவி உயர்தல். இது 10 அத்தியாயம் இருக்கு இந்த நூல்ல. 100 பக்கத்துக்கு இருக்கு. 10 அத்தியாயம் இருக்கு. 10 அத்தியாயத்தையும் பத்தி நம்ம பேசணும்னா ஒரு அத்தியாயத்துக்கு 5 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் 100 நிமிஷம் ஆகும். அவ்வளவு நீங்களும் தாங்க மாட்டீங்க. மற்ற பேச்சாளர்களும் அவங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்வதாக ஆகிவிடும். முக்கியமான அந்த ஹைலைட்ஸ் மட்டும் நானே சொல்லி போறேன். நம்ம எல்லாரும் எந்த நிலையில இருக்கோம்னா இருள் நிலையில இருக்குமா? இருட்டில் வாழும் எங்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் தானே ஒளி விளக்கு. அகவொளியை அருள் ஒளியால் அகவொளியை அடைந்த பிறகும் குழப்பம் எதற்கு? அகவொளி தியானத்தால் அருள்வொளி தியானத்தினால அகவொளியை வாங்கினோம். வாங்கின பிறகும் இந்த சுத்த சன்மார்க்கத்துல குழப்பம் எதற்கு? இதுதான் ஐயா இருள் நிலையில இருந்து சன்மார்க்க நெறிக்கு வரோம். ஒளி நெறியை பிடிக்கிறோம். ஐயா அவருடைய ஒளி நெறியை பிடித்த பிறகு மருள் நிலையில இருக்கிறோமா? மருள் நிலைனா என்ன? குழம்பி போய் கிடக்கிறோம். நம்ம இவ்வளவு நாள் வழிபட்ட உருவத்தெல்லாம் விட்டுறதா, சிவனை விட்டுறதா, அம்மனை விட்டுறதா, ஆஞ்சநேயரை விட்டுறதா, இவங்கெல்லாம் விட்டுட்டா நம்ம குடும்ப குழந்தைகளை விட்டுறதா அப்படின்னு ஒரு விதமான குழப்ப நிலை அங்க மறு சார்பு வள்ளலார்கள் இருந்தது. மறு சார்பு
நீக்கிட்டு வரார் அவரு. ஐயா அவர் சொல்றாங்க, இருள் நிலையிலிருந்து மறுநிலை, ஒரு தெளிவற்ற நிலை. அந்த தெளிவற்ற நிலைக்கு அடுத்த நிலை தெளிவுநிலை. தெளிவுநிலை என்று சொன்னால் தெளிவு நிலை. அந்த தெளிவு நிலைக்கு நாம் வர வேண்டும். இருநிலையிலிருந்து மறுநிலைக்கு வந்து, மறுநிலையிலிருந்து தெளிவு நிலைக்கு வந்து கடைசியாக என்ன நிலை கிடைக்கும்? அருள் நிலை கிடைக்கும். அப்ப இத வந்து இந்த வள்ளலார் யார் என்ற நூல்ல மிக எளிமையா ஆணித்தரமா ஐயா அவர்கள் எடுத்து கையாண்டிருக்காங்க. 90 வேளாண் நாள் 1849ஆம் ஆண்டு வள்ளலார் கிட்ட தலைமை மாணாக்கா சீனியரா போய் சேரார். சேரும்போது என்ன பண்றாரு தெரியாது, ஒரு ஓலைச்சுவடி ஒரு கட்ட கொண்டு போய் வள்ளல் பெருமானார் கிட்ட கொடுக்குறார். பெருமானே, எனக்கு எங்க வீட்டு தோட்டத்தில் கிடைச்சது. வள்ளலார் வாங்கி பாக்குறார். பார்த்துட்டு அப்படியாப்பா, சரி படிச்சு கொஞ்சம் வேணும். படிச்சு பார்க்கிறார். பழைய காலத்து ஓலைச்சுவடியா இது அப்படின்னு நெற்களா கேட்கிறார் வள்ளலார். 90 வேளாண் நாள் அவரு திருட்டு மொழி முடிக்கிறார். நாம கூட ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அதை யாராவது கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம், திருட்டு மொழி முடிப்போம். அந்த மாதிரி 90 வேளாண். அவரு சென்னை மாநில கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய தலைவர். அவரு நாங்க குருமுறை பண்ணிட்டு இருக்கிறோம். திருவட்டியூர் இருக்குது அவருடைய ஜீவசமாதின்னு சொல்லி விடுறீங்களோ. அதான் சொல்ற, மனுஷ தரத்தில் 90 வேளாண். அவரு இறைநிலைக்கு உயிர் மனுஷ தரத்திலே தான். இது வந்து பண்டை கால ஓலைச்சுவடி கிடையாது. இது யாரோ ஒரு கட்டுப்பட்டு ஏறுது. இத பண்ணாங்க, நீ பண்டை கால ஓலைச்சுவடி என்கிட்ட கொடுக்குறிய. அப்படியே அதிர்ச்சியாகி காலில் ஊர்ந்து கரண்டு அழுது, நீயே கதி வள்ளல் பெருமானாருடைய இந்த மாணவரை கடைசியிലേക്ക് போற அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பெருமானாருக்கு பல வேலைகளை அவர் செய்து கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, வள்ளல் பெருமானாருடைய அக அனுபவ பாடல்களை நாங்கள் படிக்கிறோம். வள்ளலார் யாருன்னு சொல்லும் பொழுது சுமாரான உயரமுடையவர், சுமாரான சிகப்பு நிறம், மெல்லிய நீண்ட மூக்கு, எலும்புகள் தெரிகிற மாதிரி உடம்பு, ஒல்லியான உடம்பு. ஆனாலும் எலும்பு தெரிய நோயாளி நினைச்சாங்க. வீரியம் பலம் உடையவர். அவரு அவருடைய சொத்து என்ன தெரியுங்க, அவருடைய சொத்து 2 ஆடை. அந்த 2 ஆடை என்னன்னா, அதுவும் தைத்த ஆடை கிடையாது. தைத்த ஆடையில ஏதாவது உயிரினங்கள் பாதிக்கப்படும் சொல்லி நெய்த ஆடை 2. ஒரு ஆடையா இப்ப சுத்திருக்காரு. ஆற்காடு ஜோடு தெரிந்து, ஆற்காடு ஜோடு தெரிந்தவர். எல்லா மகான்களும் காரி உடை ஐயா நல்ல தெளிவா எடுத்து கொடுத்திருப்பாங்க. காரி உடை என்பது என்ன, அது வெற்றியின் சின்னம் கிடையாது. வெள்ளை உடை என்பதுதான் வெற்றியின் சின்னம். அதை அப்படியே மாத்துறார் வள்ளலார். காரி என்ன பண்றாரு, வெள்ளை உடையா மாத்துறாரு. அப்ப வெள்ளை உடை அணிந்த இளைஞனாக நம்முடைய வளம் வந்த வள்ளல் பெருமானாருக்கு 90 வேளாயிரனாரு ஒரு மாணவராக இருந்திருக்கிறார். நம்முடைய கல்பட்டு ஐயா அனுப்ப தொண்டர், அவர் பேரு ராமலிங்கம் தான். அந்த காலத்துல நிறைய பேருக்கு ராமலிங்கம் 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 பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா சைவமும் வைணவத்துக்கும் சண்டை. இந்த சண்டையை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இப்ப வள்ளலாருக்கு ராமலிங்கம் எப்படி பேர் வச்சாருன்னா, அவர் பிறந்த இடம் உங்களுக்கு தெரியும். 1823ஆம் ஆண்டு சுபான வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:15 மணிக்கு கொடுத்து ராஜாவுக்கு தான் பொங்கல். அவருக்கு பேர் இருக்காங்க. அதுல இன்னொரு சொல்லுவோம் ஜாதகத்துல, புரட்டாசி மாதம் புலக்கு வந்து ஆகாது. உலகத்துக்கே உணவளித்துக் கொண்டிருந்த மகனாக உலக அன்னதானத்தினுடைய தலைநகரத்தை வடலூர்
திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடங்கித்திட அவரும் திகட்டே பலத்தை பெற்று மகிழ்ந்திருக்கின்றே. என இந்த யுகத்தே இறைவன் அருளால் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன். அவருடைய ஆமா நமக்கு நீங்க சொல்லுங்க முடியுமா? ஆமா. அப்ப மருதூரில் இருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் பில்லூர் ஒரு ஊர் இருக்கு. அந்த பில்லூர்ல ராமலிங்கேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு. அந்த ராமலிங்கேஸ்வரர் கோயிலுடைய பேர் தான் வள்ளல் பெருமானாருக்கு ராமலிங்கம் வைக்கிறாங்க. அந்த சமய ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்காங்க. இதே கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ராமர்னா வைணவம் முன்ன வந்துடுது, லிங்கம் பின்னாடி போயிடுதுன்னு சிவராமகிருஷ்ணன் சிவபெருமான் இப்படியான பிறக்கின்ற பொழுதே அருளை பெற்று வள்ளலார் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, வழிக்கு விட்டார். அவர் வழிக்கு விட்டதற்கான காரணத்தை அவரே சொல்லிட்டார். நான் எதுக்கு வந்தேன்? அகத்துல கருத்து போய் குளத்துல வெளுத்திருந்த மனிதர்களை திருத்துவதற்காக வந்தேன். அப்புறம் எதுக்கு வந்தேன்? உங்களுக்கெல்லாம் ஒளியை கொடுப்பதற்காக ஒளிவெளி பயிற்சி கொடுக்கிறார். அவர்களுடைய பிறந்த நாள் வழிக்கு விட்ட நாள் உலக உயிர்கள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இது நம்முடைய ஐநா சபை அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். வள்ளலார் என்று சொன்னால் ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யம் என்ற சொல் இல்லாமல் வள்ளலார் கிடையாது. ஜீவகாருண்யம் தான் எல்லாத்தையும் பாட்டா எழுதுவது. ஜீவகாருண்யத்தை பற்றி மட்டும் உரைநடை பகுதியாக எழுதியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மனமொழி கண்ட வாசகம் மிக அற்புதமான நாமளே சுய ஆய்வு பண்ணிக்கிறதுக்கு அந்த நல்லோர் மாதிரி நடக்க செய்யணும் ஆரம்பிச்சு சிவனடியாரை சீரி எழுதணும் அப்படிங்கிறது முடிவு பாருங்க. அதுக்கு மார்க் போட்டு எதெல்லாம் நமக்கு தகுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வரலாறுல பாஸ் ஆகிக்கிறோமா ஃபெயில் ஆகிக்கிறோமான்னு நமக்கு தெரியும். அதுதான் அந்த மனமொழி கண்ட வாசகம். நம்மளுக்கு ஒரு ஒரு விடை ஆன்சர் மாதிரி. ஆக பெருமானாருடைய கருத்துக்களை நாம அப்படியே ஒரு வழியில தொகுப்பாக சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஐயா மருதூர்ல பிறந்து பிறகு சின்ன காலத்துல பிறந்த பருவத்துல தளர்ந்து அவர் மருதூர்ல இருக்கிறது 6 மாதம் கூட இல்லை, 6 மாதமே தாயார் தந்தையார் மாமையா பிள்ளைகள் காலமாகிற குடும்பம் கொண்டே போகுது. இதுக்கிடையில சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு 3ஆம் மாசம் போறாங்க. போகும்போது நடராஜ பெருமான் சிறை தூக்க நடராஜ பெருமான் இவரை பார்த்து கலகலன்னு சிரிக்கிறாரே, இவரு நடராஜரை பார்த்து கலகலன்னு சிரிக்கிறாரே. அப்படி ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. அப்ப வள்ளல் பெருமானார் இந்த காட்சிய அபய தீட்சிதர் ஒரு தீட்சிதர் பார்க்கிறார். ஆஹா, நடராஜர் இங்க வந்துட்டாரா? குழந்தை பருவம் வைத்து அந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க அப்படின்றார். ஆனா அவங்க கொடுக்கல. சரி, 10 குழந்தை வந்தா கூட 10 குழந்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ராமையா பிள்ளை 6வது மணிக்கு 5வது மகனா பிறந்த ஒரு வரலாறு. அப்ப எங்க வீட்டுல ஒரு நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி, அப்ப வள்ளலார் யார் என்பது அவைய தீட்சிதருக்கு தெரியுது. தீட்சிதர்கள் ஒரு சொந்த தண்ணி சொந்த வயலுக்கு வைப்பாங்க. ஆனா அவர் வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு இரவு தங்க வைத்திருந்து மறுநாள் அனுப்புகிறார்கள். அப்படி எல்லாரையும் நேசிக்கப்பட்ட செத்தவர் எல்லாம் சிரிப்பாங்க என்று ரத்திகள் வகுத்து அழைப்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க. அவர் எல்லாரும் ஏற்படுறேன் அப்படின்னு உடனே பிராமணர்கள் உட்பட கொண்டு வந்து வடலூர்ல அடக்கம் செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் எல்லா மதத்தினாலும், சைவ மதம், வைணவ மதம், பிராமண மதம், எல்லா மதத்தினராலும் ஐயா அவர்கள்
சாதி, மதம், இனம், சமயம், இது மொழி, எல்லா வேறுபாடுகளையும் கடந்து உலகத்திற்கு ஒரு பொதுவான தெய்வம். அது என்ன தெய்வம்? அருள்ஜோதி தெய்வம். அருள்ஜோதி தெய்வம் மட்டும்தான் உலகத்துக்கு பொதுவான தெய்வம். மற்ற தெய்வம்லாம் ஒவ்வொரு மார்க்கத்துக்கு, ஒவ்வொரு சங்கத்துக்கு, ஒவ்வொரு மதத்துக்கு. ஆனால் அருள்ஜோதி தெய்வம் மட்டும்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பொதுவான தெய்வத்தை கண்டு அருள்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் சொல்றார் ஐயா. அவர் நம்ம சின்னையா நம்ம ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்துக்கு எடுத்து உள்ள சில பாடல்கள் மீண்டும் மீண்டும் வருது. என்சாமி என்பதை நாயகன் பாட்டு மீண்டும் வருது. இன்னும் ஒரு சில பாடல்களும் வந்து, ஆனா அதெல்லாம் சமயம் கருதி அந்த இடத்தினுடைய தன்னும் பிறக்கற்கு திருந்தும் என்பாயும் எங்களும் ஆளும் அருள் அந்த கோயிலத்தை கையாளுறாங்க ஐயா. அதுக்கப்புறம் பாருங்க, பாதி எழுதி பாதி எழுதி எழுத்தி அதை எடுத்து கையாளுறாங்க. உலகில் உயிரெழுத்து உணவு எரிமுறையாம் நிலகனி அடைத்து நிலத்துக மகிழ அந்த பாடலை எடுத்து கையாளுறாங்க. ஆக வள்ளலார் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், சாதி, மதம், சமயம், இனம் இவைகளை எல்லாம் கடந்து உலகத்திற்கு ஒரு பொதுவான ஆண்டவரை காண்பித்தவர். அந்த ஆண்டவரை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த ஆண்டவரை எப்படி நாம் ஆட்கொள்ள வேண்டும்? ஒரே ஒரு வேறுபாட்டை சொல்லி நான் இடம் சார விளைகின்றேன். ஐயா அவர்கள் வள்ளலாருக்கும் மற்ற சமயத்துக்கும் மற்ற ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னீங்கன்னா, எல்லா ஞானிகளும் கிறிஸ்தவர்களும் ரிஷிகளும் எவ்வளவு இருக்காங்க. இவங்க எல்லாரும் கடவுளை போய் வாங்கி தீபாவளி பண்ணி அது பண்ணி பண்ணிடலாம். வள்ளலார் மட்டும்தான் என்ன சொல்ல தெரியுங்களா? பாட்டு வரும், இருக்கின்ற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஏதும் அலைகின்றார் ஞான தங்கமே படிக்கிறதுனால சொல்றார். ஆளுநர் இங்கு இருக்க அவ்வூரின் திருநாள் என்று ஊர்வலம் ஒழுகின்றீர். நேரே உலக்குறிப்பை அறியாத ஊமர்கள் மேற்கு இருக்க தீர்த்தேறே சொல்றார். பட்டிருக்கார். கடவுள் நாம தேடிக்கு போய் வழங்குறது ஒரு வகைனா, கடவுள் நம்ம இருக்கிற இடத்துக்கு வாழ வைக்கிறது ஒரு வகை. இந்த வகைதான் வள்ளலாருடைய வழி. கடவுளை நீ போய் தேடாத. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வள்ளலார் தேடி போற. வள்ளலார் தேடினா யார் வராரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வர. அதனால்தான் கடவுள் நிலை அறிந்து அம்மையம் ஆதல். அதற்கு நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அது வள்ளலார் 10 கட்டளை சொல்லியிருக்கார். அந்த 11 கட்டளை சொல்லியிருக்கார். அது அட்டை சொல்லி போன நேரம் வர அதிகமாயிரும். முதல் வரையை நீங்க பிடிச்சிக்கணும். கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு மேல ஒரு தெய்வம் உலகத்தில் கிடையாது. வள்ளலாருக்கு மேலான ஒரு குரு உலகத்தில் கிடையாது. சுத்த சன்மார்க்கத்திற்கு மேலான ஒரு நெறி உலகத்தில் கிடையாது. அதனால நாம் அனைவரும் நம்முடைய சென்னை ஆசிரியர் தண்டவாணி அவர்கள் எழுதிய அந்த நூலை தான் வாசிக்கணும். நான் நிறைய ஃபுல்லா படிச்சுட்டேன். படிச்சுட்டு எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் முக்கியமான சில விஷயங்கள் தான். ஜீவகாருண்யம் என்றால் வள்ளலார். சாதி சமய வேறுபாடுகளை கலந்து வரலாம். நம்முடைய சகோதரி மொழிகள் சாஸ்திரம் பேசினாங்க. முதல்ல பெண்களுக்கு பக்தி மார்க்கத்திலே ஞான மார்க்கத்திலே செயல்படுவதற்கு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஆன்மீக புரட்சியாளர்னா வள்ளலார் தான். அதுக்கு முன்னாடி பெண்கள் பேச முடியாது, வழிபாட்டில் கலந்துக்க முடியாது. அப்படி நிறைய நம்ம விஷயங்களை வள்ளலார் சார்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். என்றாலும் கூட நேரம் கருதி நமக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. வள்ளலார் தான் நமக்கு குரு. அவர் காட்டிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நாம் வணங்கும் தெய்வம். மீதி எல்லாத்தையும் தூக்கி போடணும். என்னை 7வது நிலைமையில் ஏற்றி வைத்தது தயவு. இந்த தயவு தான் என்னை தூக்கி விட்டது. இந்த தயவு எனக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், எல்லாவற்றையும் விட்டு
வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தயவு. அந்த தயவு இருந்தால் ஒழிய நாம் சன்மார்க்கத்தில் எதையும் சாதிக்கின்ற தேவை இல்லைன்னா சன்மார்க்க நெறியே இல்லை. அப்படி சன்மார்க்க நெறியிலே தயவை நாம் சொல்ல வேண்டும். அதிக பேர் வகையில ஐயாவும் சொல் மரணம் இல்லாத பெருவாழ்வு, ஆண்மையாவும் இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் வேறு வேறு வழியில வேறு வேறு வார்த்தைகள் நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அந்த தயவுதான் என்னை தூக்கி விட்டது என்ற அந்த வள்ளலாரின் நெறியை நாம் நெற்றியா பிடிச்சிக்கணும். நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கிறனால என்னுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள், பல ஏற்றங்கள். இன்னைக்கு நான் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ்றேன்னா வள்ளலார்கிட்ட வந்ததுனாலதான். இல்லைன்னா கிடையாது அந்த வாழ்க்கை இருக்கு. அதனால வள்ளலாரை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அந்த அருள் அனுபவத்தை நாமும் அடைவதற்கு முயற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும். இந்திரிய கரண ஆன்ம ஜீவ ஒழுக்கங்களை நம்ம கடைபிடிக்கிறோம். கடைபிடித்தால் வள்ளலார் பெற்ற அந்த நெடும் பெற்றை நாமும் பெறலாம் என்று கூறி இன்னும் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பின்னால் வரும் வழிமுறை என்பது நாகரிகம், சபை நாகரிகம் கருதி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கின்றேன். தயவு திருச்சி சங்கம் நல்லோர் நினைத்த நலமே